வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை தளர்ந்துவிட்ட நிலையில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று நீலகிரியில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழையும், சென்னை விமான நிலையத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையில் 3வது நாளாக தொடரும் மழையால் நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்துள்ளது. தொடர் மழையினால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள வேளையில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரினால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக அம்பத்தூர் பகுதிகளில் வெள்ள நீருடன் சாக்கடை நீர் கலந்துள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மழையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் சந்திக்கும் பிரச்சினை குறித்து விரிவாக விவாதிப்பதற்காக சென்னையின் இருவேறு பகுதிகளில் நம்முடன் இணைந்திருக்கின்றனர் செய்தியாளர்கள் ஸ்டாலினும் பாரதியும். அவர்களுடன் பேசலாம். ஸ்டாலின், இப்ப நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கீங்க? அப்பகுதியில் மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? பூர்ணிமா, நான் சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமாக திகழும் திருவொற்றியூர் பகுதியில் தான் தற்போது நின்றுட்டு இருக்கேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த சாலையானது டிஹெச் ரோடு, அதாவது திருவொற்றியூர் ஹை ரோடு என சொல்லப்படும் டிஹெச் ரோடு. இது முக்கியமான இணைப்பு சாலையாக தான் கருதப்படுது. ராயபுரம், காசிமேடு உள்ளிட்ட பகுதியிலிருந்து செல்வோம், எண்ணூருக்கு செல்வோர் வந்துட்டு இந்த சாலையை தான் பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும், அதாவது மழையினால கடந்த 2 நாட்களாக பெய்த மழையினால எந்த அளவுக்கு இந்த சாலை வந்து மழைநீர் தேங்கி காட்சியளிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதனால அதாவது இந்த மழைநீர் தேங்கி நிற்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக தான் இந்த பகுதியில் வந்து காணப்படுது. இரவு நேரங்களில் அதாவது கடந்த 2 நாட்களாக பெய்த மழை தற்போது இந்த மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால அப்படியே தான் நின்றுட்டு இருக்குன்னு இந்த பகுதி மக்கள் வந்து நம்ம இடம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மழைநீர் வந்து மாநகராட்சி சார்பில் வந்துட்டு அகற்றாதனால மழைநீர் வந்து தேங்கி நிற்கிற மாதிரி தான் காட்சியளிக்குது. பூர்ணிமா, பாரதி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அந்த பகுதி மக்கள் சந்திக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க? தேவா, நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து மடிப்பாக்கம். இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு மிகவும் தாழ்வான பகுதி. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இந்த பகுதி முழுவதும் வந்து தண்ணீரால் சூழப்படுவது என்பது வந்து ஒரு தொடர்கதையாகவே இருந்து வருது. இந்த பிரச்சனை என்பது கிட்டத்தட்ட 10-15 வருஷங்களா வந்து இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருந்துட்டு வர காரணத்தினால வந்து இந்த நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வந்து சதாசிவம் நகர பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரை எல்லாமே வந்து கீழ்த்தரத்தில் தான் வந்து இந்த பகுதியில் வந்து எல்லாமே மின்சார வயர்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து நேற்று இரவு முதல் இந்த பகுதி முழுக்க வந்து ஒரு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய அங்க வசிக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாருமே வீடை காலி பண்ணிட்டு அங்க உறவினர்களுக்கு வீட்டுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இங்க மாறி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2 தினங்களாக வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை முதல் வந்து விடுமுறை வந்து இன்று பள்ளிகள் இயங்க தொடங்கி இருக்கிறதுனால வந்து இந்த சாலையின் வழியாக கடந்து செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளை வந்து கடந்து செல்வதற்கு மிகப்பெரிய பெரும் அவதிக்குள்ளாகத்தான் கடந்து செல்வதற்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சாலையோட இந்த தண்ணியில் எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு பாருங்க. இந்த ஒரு சாலையின் வழியாக கடந்து செல்லும் போது வந்து பக்கத்துல சுடுகாடு, அதே போல பெரிய புதர்கள் இருக்கிறதுனால வந்து பாம்புகளும் பள்ளிகளும் அதே மாதிரி அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. பாம்புகள் கூட அடிக்கடி வந்து போறதுனால வந்து இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து பெரும் அச்சத்துக்கு உள்ளாகிறாங்கன்னு கூட இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. தேவா, பாரதி, 10 வருடங்களுக்கு மேல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. என்ன காரணத்தினால மழைநீர் வடியறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு? பூர்ணிமா, இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் புறநகர் பகுதிகளில் சேர்ந்த பகுதிகள் தான் இந்த மடிப்பாக்கமும் ஒன்று. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் வந்து ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஏரி இருந்த பகுதி. அதற்கு பிறகு வந்து மிகவும் தாழ்வாக இருப்பதன் ஒரு காரணமாகவும், அதே போல வந்து இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் வந்து பாதாள சாக்கடை திட்டம் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. எனவே மழைநீர் வெளியேறுவதற்கு எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருக்குது. இந்த காரணத்தினால தான் வந்து இந்த மழைநீர் வெளியேறுவதற்கு வந்து வெளியேறாம தொடர்ச்சியாக வந்து இந்த சாலைகளே தேங்கி இருக்கிறது. இது மட்டும் வீடுகளுக்குள்ளே கூட தேங்கி இருக்கிறது. இதனால் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து பாலாஜின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, இப்ப மழைநீர் வந்து தொடர்ச்சி உங்க வீடுகளுக்கு தங்கிக்கிறேன்னு சொல்லிருங்க, என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? இங்கே 15 வருஷமாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் தண்ணி நிற்குது. வருஷம் வராங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணிக்கு பிரச்சனை தீரவே இல்லை. இங்கே சாக்கடை தண்ணி கலக்குது. குழந்தைங்களாம் ஸ்கூல் போக முடியல, கரண்ட் இல்லை, மோட்ரு போடுறதுக்கும் தண்ணி இல்லை, இங்கே குடிநீரும் இல்லை. இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் குழந்தை குட்டியோட சாக வேண்டியது தான். இங்கே ரொம்ப இது சம்பந்தமா வந்து ஒவ்வொரு முறையும் மாதிரி நடக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? மாநகராட்சி தரப்பு சம்பந்தமா புகார் கொடுத்துருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாம் வந்து பண்ணுறோம் நாங்கள் யாரும் பண்ணுறதா மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு.
இப்போ பூர்ணிமா இவர் பேசும்போது அது தெரியும் உங்களுக்கு, அவர் கண்ணில் வந்து தண்ணீர் வர அளவுக்கு வந்து அவருடைய நிலைமையை வந்து அவர் இதை நம்ம தொலைக்காட்சி மூலமா சொல்லியிருக்காரு. இது ஒரு குரல் மூலமா வந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் தான் இது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இளத்தரசி நம்மகிட்ட பேசும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நேற்று காலையில கூட வந்து இந்த தண்ணி நிற்கிறது மூலம் இப்போ பாம்பு கூட உள்ள வந்துட்டு போச்சு, என் குழந்தைகளாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஒவ்வொருடைய கார்பரேஷன் நான் கால் பண்ணி சொல்லும் போதும் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து தற்காலிக நடவடிக்கையா வந்து மோட்டார் மூலமா வந்து தண்ணியை வெளியேற்றுறாங்க. ஆனா மறுபடியும் மழை பெய்யும் போது மறுபடியும் தண்ணி நிக்குது. இது தொடர்ச்சியா வந்து 10-15 வருஷமா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேரூராட்சியில இருந்த போதும் சரி, தற்போது மாநகராட்சியில் இருக்கும் போதும் சரி, தொடர்ச்சியா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா எங்களோட வாழ்விற்கு வந்து இதுவரைக்கும் விடிவு காலம் பிறக்கல அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடி பதிவு செஞ்சிருக்காங்க. பூர்ணிமா, பாரதிய மடிப்பாக்கம் சதாசிவ நகர் பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறித்து சொன்னீங்க. தொடர்பில் இருங்க. ஸ்டாலின் பேசலாம். ஸ்டாலின், சொல்லுங்க, இந்த பிரச்சனை குறித்து மாநகராட்சி அதிகாரிட்ட பேசுனீங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்? தேவா, மாநகராட்சி அதிகாரிகள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடந்த 2-3 நாட்களாக மழை பெய்து வருவதனால கிட்டத்தட்ட 870 மாநகராட்சி பணியாளர்களை வைத்து மழைநீர் தேங்க விடாமல் வந்து தடுத்துட்டு இருக்கோம். அதே போல் 107 மோட்டார் பம்புகள் மூலமாக தேங்கிய தண்ணீர்களை வந்து வெளியேற்றிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்துட்டுனா தெரியும், அதை பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மழைநீர் தேங்கி இருக்கா, மாநகராட்சி அதிகாரிகள் வந்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இப்போ நான் இங்கே செய்தி சேகரிக்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அதாவது மாநகராட்சி பணியாளர்கள் வந்துட்டு ஒரு 4 பேர் மட்டும்தான் இந்த மழைநீர், அதாவது எனக்கு பின்னாடி தேங்கி நிற்கிற மழைநீரை வந்து 4 பணியாளர்கள் மட்டுமே தனது கைகளால் வந்துட்டு ஒரு இது மூலமாக எடுத்து வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பம்புகள், அதாவது மோட்டார் பம்புகள் மூலமாக இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் எடுக்கப்படல. மழைநீர் தேங்க, அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை திருவொற்றியூர் வந்து சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமாக திகழப்படுது. மழைநீர் வடிகாலுக்காக இந்த பகுதியில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் திருத்திய திட்ட மதிப்பீடு தொகையாக 50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த நிதி வந்து முழுமையாக வந்து பயன்படுத்துதா என்பது கேள்விக்குறியாக தான் திகழ்ந்துட்டு இருக்கு. அதே போல தற்போது அந்த மழைநீர் வடிகால் வாயிலை வந்து சீர் செய்ய மாநகராட்சி சார்பில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடந்த மன்ற கூட்டத்தில் வந்து உறுதியளிச்சிருந்தாங்க. ஆனால் எந்தவித நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலன்னு தான் சொல்லப்படுது. தற்போது அதாவது மழை பிரச்சனை சம்பந்தமாக மக்கள் வந்து மாநகராட்சிக்கு வந்து தொடர்பு கொள்ள மாநகராட்சியின் அதாவது 1913 அதாவது புகார் எண் வந்து அந்த புகார் எண்ணுக்கு மூலமா தங்களது குறைகளை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்புல இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சொல்லப்படுது. தேவா, ஸ்டாலின், நீங்க சொன்னீங்க ஏற்கனவே மாநகராட்சி தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்னாடியே மாநகராட்சி சார்பாக ஒரு கூட்டம், அதாவது 32 துறைகளை சேர்ந்தவர்கள் சந்திச்சு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் மழைக்காலத்தில் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தி அது தொடர்பான ஒரு முடிவும் கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி ஏதாவது முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கா? இது குறித்து தகவல் ஏதாவது இருக்குங்களா ஸ்டாலின்? நிச்சயமா தேவா, நீங்கள் சொல்கிறது மிகவும் சரியானது தான். அதாவது கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னாடி அதாவது இந்த பருவமழையை எதிர்கொள்வதற்காண்டி கிட்டத்தட்ட 32 துறைகள் சார்பில் மாநகராட்சி அலுவலகத்தில், அதாவது நிர்வாகத்தின் தரப்பில் கிட்டத்தட்ட 32 துறைகள் சார்பில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. மழைநீர் வந்துட்டு மழையை வந்துட்டு பருவமழையை வந்துட்டு எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றது காவல்துறை மற்றும் அதாவது கடலோர காவல்துறை மற்றும் 32 துறைகள் மூலமாக இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவங்க வந்து தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இப்போ தற்போது நவம்பர் டிசம்பரில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தற்போது இந்த கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழைக்கு வட சென்னை உள்ளிட்ட பகுதியில் வந்து எவ்வளவு மோசமாக காட்சியிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. தற்போது வரப்போகும் பருவமழையை எதிர்கொள்ள வட சென்னை மக்கள் வந்து தயாராக இருக்கிறார்களா, அதே போல மாநகராட்சி அதிகாரிகள் வந்துட்டு அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் என்பது சற்று கேள்விக்குறியாக தான் இருக்குது. தேவா, மழைநீர் வெளியேற வழி இல்லாமல் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த தகவல்களை தந்தீங்க ஸ்டாலின் மற்றும் பாரதி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.